நான் அவனு வீட்டுல சும்மா இருக்க மாட்டேன். அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன். ஏன்பா மீனாக்கு மண்டபம் ஆர்டர் வரப்போ பூ கட்டுறதுக்கு ஆள் பத்தல 2 பேர் வேணும்னு சொல்லியிருந்தா, அதுக்கான வர சொல்லுங்கப்பா. எங்க ஏய் என்னடா திமிரா, நான் போய் இவளுக்கு பூ கட்டி கொடுக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இவ? ஏன் கோவப்படுற? பின்ன என்ன இவ பூ கட்ட போ சொல்றாங்க? நேர்மையா பாக்குற எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். விட்டா நீங்களும் இவ கூட சேர்ந்து பூ கட்ட சொல்லுங்க போல. நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும்? என் புள்ள மனோஜ் எவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கான், அதுவும் என் பேர்ல. வேணா அங்க போய் கல்லால உட்கார சொன்னா கூட பரவாயில்ல. நீ ஏமா வேலையெல்லாம் செய்யணும்? வீட்டுல கால் மேல கால் போட்டு ரெஸ்ட் எடுங்க. டேய் நான் எனக்கு பிடிச்ச வேலையை செய்வேன். ஒரு நாளும் இவள மாதிரி நான் பூ கட்டலாம் போக மாட்டேன். பூ விக்கிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சல், பாத்திரம் வைக்கிறது உங்களுக்கு கௌரவமா? ஒரு நாள் பூ கட்டி வித்து பாருங்க, அப்ப தெரியும் அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு. திரும்ப திரும்ப என்ன பூ வைக்க சொல்றான் பாருங்க. ஏண்டி இதை இவனுக்கு சொல்லி கூட்டிட்டு வந்தியா? எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் நீங்க கட்டுற மாலை கழுத்துல போடும்போது தலை வணங்கித்தான் ஆகணும். இப்படி ஒரு மரியாதை இருக்குது உங்க வேலையில. எங்க இந்த நீங்க சாப்பிடுங்க. ஏன் கிருஷிக்கு சாப்பாடு எடுத்து போயிட்டு இருந்த? அவன் ரோஹிணி ரூம்ல பீட்சா சாப்பிட்டுட்டு இருக்கான். பார்லர் ரூம்ல பீஸா சாப்பிட்டு இருக்கான். ஆமாங்க, உங்க அண்ணன் வாங்கிட்டு வந்தாரா, அது ரோஹிணி கிருஷிக்கு கொடுக்குறாங்க. பார்லர் அம்மா அவனுக்கு பீஸா ஊட்டி விடுதா? இடிக்குதே. நான் எங்க இடிக்கிறேன், தானே நிக்கிறேன். அது இல்ல மீனா, பார்லர் அம்மா எதுக்கு கிருஷிக்கு இதெல்லாம் செய்யணும்? எனக்கும் அதுதாங்க என்னன்னு தெரியல. ரோஹிணி கிருஷ் மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அவன ஆண்டி ஆண்டின்னு அவங்க கூடயே போறான். கிருஷி போறானா, அவன் சின்ன பையன். பாசமா ஏதாவது பேசினாங்கன்னா அவனும் பேசுவான். ஆனா பார்லர் அம்மாவும் பாசமா இருக்குன்னா எனக்கு புரிஞ்சு மீனா. என்னங்க? உனக்கு புரியலையா? இல்லங்க. இப்ப பார்லர் அம்மா சமீபத்துல பண்ணதெல்லாம் யோசிச்சு பாரு. ரதி தீபன் பிரச்சனை இல்ல, உங்க வீட்டுல பேசி சமாதானப்படுத்தி அது மூலமா அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலாம்னு நினைச்சுதா. ஆனா அந்த ஐடியா ஊத்திக்கிச்சு. இந்த விஷயத்த நம்ம வேற யார்கிட்டயும் சொல்லல. இப்ப கிருஷி யாரு? நம்ம கூட்டு பையன் தானே, அவங்க கிட்ட பாசம் காட்டுற மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்த பாக்குது. இல்லைன்னா பார்லர் அம்மா எதுக்கு